உத்தரப்பிரதேசத்தில் என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு? அவர் என்ன காவல்துறை தலைவராக இருந்தார்? நல்ல மனுஷன், அது விடுங்க. அவரு அரசு சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஆக லா கமிஷனுக்கு இதை ரெஃபரன்ஸ் செய்யாதது, லா கமிஷனுடைய ஆலோசனையை கேட்காதது மிகப்பெரிய தவறு. சட்டத்தில் சீர்திருத்தம் பண்றீங்க. இப்ப உலகம் முழுவதும் மரண தண்டனை என்பது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. சாலிட்டரி கன்ஃபைன் என்பது அரசியல் சாசனத்தில் அன்யூஷுவல் அண்ட் குரூவல் பனிஷ்மெண்ட். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது. ஆனா இப்ப சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் ஒரு தண்டனையை சேர்த்திருக்காங்க. 146 பேரை வெளியேற்றி விட்டு எதிர்க்கட்சிகள் புறக்கணித்த நாடாளுமன்ற அவைகளில் ஆளுங்கட்சி மட்டுமே பேசி, ஆளுங்கட்சி மட்டுமே வாக்களித்து இந்த 3 சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் இது காலனி ஆதிக்கத்தை விட மோசமான ஆதிக்கம். இன்னைக்கு இருக்கிற சட்டம் 15 நாட்கள் தான் போலீஸ் காவல்ல எடுக்க முடியும். இப்ப இருக்கிற சட்டம் அதுல மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.